வெல்கம் டு உமையால்ஸ் கிச்சன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். உமையால்ஸ் கிச்சன் சார்பாக எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 3 வகையான பச்சடிகள் நம்ம ஓணம் சദ്യயில் வைக்கக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கும்பர் பச்சடி, பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் பச்சடி. ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போது குக்கும்பர் பச்சடி. எல்லாம் தனித்தனி வீடியோஸாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குக்கும்பர் பச்சடி செய்கிறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர், கிரேட்டட் கோகோனட், அப்புறம் சீரகம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம குக்கும்பர் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு நல்லா குக்கும்பரை குக் ஆக விட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் கிரேட்டட் கோகோனட்டை சேர்த்துக்கலாம், திருகின தேங்காய், அதுக்கப்புறம் கடுகு சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச குக்கும்பரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், குண்டு மிளகா 2, கருவேப்பிலை. கேர்டை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு கேர்டு சேர்த்துக்கோங்க. தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிட் போட்டு மூடிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர்ஸ்லாம் நம்ம பச்சடியில் இறங்கும். கைஸ், ரொம்ப சிம்பிளான குக்கும்பர் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். பாய்.